பிரசிடென்ட்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குடியுரிமை பத்தி பேசும்போதே நம்ம வந்து இதை பத்தி நிறைய பேசியிருந்தோம். அதாவது நார்மலைஸ்டு, அதாவது நேச்சுரலைஸ்டு சிட்டிசன், இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இந்தியாவில் வந்து குடியுரிமை வாங்கிடுறாரு அப்படின்னா கூட அவராலே குடியரசுத் தலைவர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கு நிறைய பேர் ஆன்சர்லாம் சொல்லியிருந்தீங்க. எஸ், எனி ஃபார்ம் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அவர் வந்து பிறப்பின் அடிப்படையில், இல்ல வந்து வம்சாவளி அடிப்படையில், இல்ல வந்து பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில், இல்ல நேச்சுரலைசேஷன் இயல்பூட்டுதல் அடிப்படையில், இல்ல இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி புதிய பகுதிகளை இணைத்ததன் அடிப்படையில் ஏதாவது ஒரு முறையில் இந்திய குடியுரிமை வாங்கியிருந்தாருன்னா அவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆகலாம். ஆனா ஏதாவது ஒரு முறையில் இந்திய குடிமகன் ஆகணும், அப்புறம் தான் ஆக முடியும். சரி, அதற்கு அடுத்த குறைந்தபட்ச வயது தான், அதிகபட்ச வயதுன்னு ஒண்ணு கிடையாது. இது வந்து மினிமம் ஏஜ், குறைந்தபட்ச வயது. இதே போல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா பாத்துக்கணும். அதாவது என்னன்னா, லோக்சபாவுக்கு குறைந்தபட்ச வயது என்ன, ராஜ்யசபாவுக்கு குறைந்தபட்ச வயது என்ன, அதை வந்து சாட்ல சொல்லிவிடுங்க. இதே தான் மாநிலத்திற்கும். எம்எல்ஏ ஆகணும்னா குறைந்தபட்ச வயது என்ன, எம்எல்சி ஆகணும்னா குறைந்தபட்ச வயது என்ன, அதே போல கவர்னருக்கு குறைந்தபட்ச வயது என்ன. இதெல்லாம் ஈஸி தான், டக்கு 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 டக்குன்னு சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். பிரசிடென்ட்டுக்கு 35, கவர்னருக்கு 35, லோக்சபாக்கு 25, ராஜ்யசபாக்கு 30, எம்எல்ஏக்கு 25, எம்எல்சிக்கும் 30. அதே போல கவர்னர் ஆகணும்னாலும் மினிமம் என்ன வயசு? 35. அதே போல இந்த வயசுல இன்னும் ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அது என்னன்னா, இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஏஜ் என்ன, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து ரிட்டையர் ஆகிற ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு. உச்ச நீதிமன்ற நீதிபதி ரிட்டையர் ஆகிற ஏஜ் வந்து 62, அதாவது உயர் நீதிமன்றம் வந்து 62, உச்ச நீதிமன்றம் வந்து 65. இதெல்லாம் வந்து புக்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு முறை நல்ல ஸ்ட்ராங்கா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது மிஸ் பண்ணிடாதீங்க, கவனம். சும்மா சின்ன சின்ன ஏரியா தான், ஆனா புதுசா படிக்கிறவங்க இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ரிவைஸ் பண்ணணும், இல்லனா வந்து மறந்துடுவீங்க, கவனம். சரி, அடுத்து பாருங்க. அடுத்ததுல வந்து ஆதாயம் தரும் பதவிகளில் இருக்கக்கூடாது. அது என்ன ஆதாயம் தரும் பதவிகளில் இருக்கக்கூடாதுன்னா, cannot hold office of profit சொல்லுவோம். சிம்பிள் தான். நீங்க அது கடைசியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலையில இருந்து டாப்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை வரைக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு வரீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடணும். வேற வேலையை பார்த்துக்கிட்டு பேரலா கவர்மெண்ட் வேலையை பார்க்க கூடாது. அதாவது வேற ஏதாவது ஒரு இதுல வேலை செஞ்சுக்கிட்டே, இப்ப நீங்க நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்காங்க, தலைவரா இருக்காங்க, மாநில தலைவரா. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆளுநராக வந்து பதவி ஏத்துக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே அதுதான் பொருந்தும். நீங்க வந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. குடியரசுத் தலைவர் ஆகுறீங்கன்னா குடியரசுத் தலைவரா இருக்கணும். குரூப் 4ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா குரூப் 4ல வேலைக்கு தான் போகணும். அதை விட்டுட்டு பேரலா எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஆதாயம் தரும் பதவிகளில் இருக்கக்கூடாது. அது போல அடுத்தது மக்களவை, அதாவது மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அதாவது குவாலிஃபிகேஷன் ஈக்குவல் டு தி மெம்பர் ஆஃப் தி லோக்சபா. வேற ஏதாவது லோக்சபாவுக்கு உறுப்பினர்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்போம்ல, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும். ஏஜ் மட்டும் மாறும். இங்க 25 தானே சொன்னோம், ஆனா குடியரசுத் தலைவருக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 35. அண்ட் அது இல்லாம இந்த மாதிரி வந்து ஆதாயம் தரும் பதவிகளில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதே போல இந்த 50 பேர் முன்மொழிதல், ஆங்கிலத்தில் இது வந்து ப்ரொபோசல்ஸ் சொல்லுவாங்க. 50 பேர் வழிமொழிதல், இது வந்து செகண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுலயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. நீங்க சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா